வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் பேருந்தும் அரச பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்துக்குள்ளான 30 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. தன்சல் வழங்குவதற்கான பதிவு காலம் ஆரம்பம். சமூக ஊடக கணக்குகளை நிறுத்துவது குறித்து நீதிமன்றம் உத்தரவு. புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு மே 7 இடம்பெறும் என அறிவிப்பு. இந்தியாவை விட்டு வெளியேறாத பாகிஸ்தானியர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. IPL வரலாற்றில் மிக இள வயதில் சதத்தை பதிவு செய்த 14 வயது இளைஞர் தொடர்பில் பாராட்டு. ஐநா வெசாக் தின நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மே முதல் வாரத்தில் வியட்நாமிற்கு செல்லவுள்ளார். ஐநா வெசாக் தின நிகழ்வுகள் மே 6 முதல் 8 வரை மியன்மார் ஹோசிமின் நகரில் நடைபெறுகின்றது. 85 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உட்பட 2700 விருந்தினர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்கவுள்ளனர். இலங்கை, இந்தியா, கம்போடியா, நேபாளம், லாவோஸ் ஆகிய நாடுகளில் இருந்து உயர்மட்ட தலைவர்கள் பங்கேற்பார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் பிரகாரம் ஐநா வெசாக் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளியத்த போலீஸ் பிரிவின் ஹெட்டியாராச்சி வளைவில் தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் காயமடைந்த சுமார் 30 பேர் வெளியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணை ஒன்றிற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயர் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். உயர் நீதிமன்றம் இதற்கு முன்னர் பிறப்பித்த உத்தரவிற்கமைய முன்னாள் ஜனாதிபதி முன்னிலையாகியுள்ளார். ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதியை மன்னித்து விடுதலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மனு தொடர்பாக உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொஸ்பேவ பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொஸ்பேவ மடப்பாத்த மாகந்தன பட்டுவந்திர பகுதியில் உள்ள வீட்டினுள் நேற்றிரவு இச்சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உடல் மிகவும் சிதைந்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு காணப்பட்டதாகவும் சுமார் 8 மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் உயிரிழந்தவர் பெண்ணாக இருக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் நீதவான் விசாரணை இடம்பெற்றுள்ள நிலையில் கொஸ்பேவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எதிர்வரும் வெசாக் பண்டிகைக்காக நடத்தப்படும் தன்சல்களுக்கான பதிவு நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் அறிவித்துள்ளது. தன்சல் நடைபெறும் இடத்திற்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் தொடர்புடைய பதிவு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சங்கத்தின் செயலாளர் சாமில் முத்துகுட தெரிவித்துள்ளார். தன்சல் பதிவு மே 9 முன்னர் நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் ஏதேனும் தன்சலை வழங்கினால் தேவையான வழிமுறைகள் மற்றும் பதிவு நடைமுறைகளை உள்ளூர் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அனைத்து மக்களும் தமது பகுதியில் உள்ள பொது சுகாதார ஆய்வாளரை சந்தித்து ஆரோக்கியமான தன்சலை வழங்க தேவையான வழிமுறைகள் மற்றும் பதிவு நடைமுறைகளை பெற சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் நாடுமாறு அச்சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குட தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதுவரை தபால் மூலம் வாக்களிக்க முடியாத அரச ஊழியர்கள் இன்று தமது பணியிடங்களில் தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இம்முறை உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு கடந்த 24 ஆரம்பமானதுடன் 25 மற்றும் 28 தேதிகளிலும் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகம் இன்றுடன் நிறைவடைகின்றது. சுமார் 90% வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால்மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார். 339 உள்ளூராட்சி மன்ற சபைகளுக்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் மே 6 செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன் அவர்களுக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் பொய்யான தகவல்களை பரப்பிய 6 சமூக ஊடக கணக்குகள் தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி அனுமதி வழங்கியுள்ளார். நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்காக குறித்த சமூக ஊடக கணக்குகளுக்கு 9 கேள்விகளை அனுப்பி அதற்கு தொடர்புடைய பதில்களை
தகவல்களை பெறுவதற்கு அனுமதி வழங்குமாறு புலனாய்வு பிரிவு கோரியிருந்தது. இக்கோரிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டில் பரவலாக பேசப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பர்ராஜசிங்கம் வெடிகுண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் பிள்ளையான் விடுதலை செய்யப்பட்டதாக குறிப்பிட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் தனக்கும் அவதூறு விளைவிக்கும் வகையில் குறித்த சமூக ஊடக கணக்குகளில் பொய்யான தகவல்கள் பதிவிடப்பட்டதாக நீதிபதி தனது முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக தனது உத்தியோகபூர்வ உடையுடன் கூடிய புகைப்படங்களும் பதிவிடப்பட்டதாக நீதிபதி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தேங்காயின் விலை சில பிரதேசங்களில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜாய்கொடி தெரிவித்துள்ளார். 180 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்போது 220 முதல் 240 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் தேங்காய் அறுவடை 500 மில்லியனை தாண்டும் என தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளது. அவ்வாறாயின் தேங்காய் விலை மீண்டும் குறைவடையும் எனவும் தென்னை பயிற்சிகை தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவுக்கு பின்னர் வெற்றிடமாகியுள்ள அப்பதவிக்கு அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ செயல்முறை மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் என வத்திக்கான் அறிவித்துள்ளது. இதன்படி புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கு தகுதியான கர்தினால்களின் எண்ணிக்கை 135 எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுள் 53 கர்தினால்கள் ஐரோப்பாவில் இருந்தும் 23 பேர் ஆசியாவில் இருந்தும் 20 பேர் வட அமெரிக்காவில் இருந்தும் 18 பேர் ஆபிரிக்காவில் இருந்தும் 17 பேர் தென் அமெரிக்காவில் இருந்தும் 4 பேர் ஒசியானியாவில் இருந்தும் தகுதி பெற்றுள்ளனர். உலகெங்கிலும் உள்ள 71 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கர்தினால்கள் 80 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வத்திக்கானின் சிஸ்டைன் சேப்பலில் நடைபெறும் இந்த வாக்கெடுப்பு மிகவும் இரகசியமான வாக்கெடுப்பாக கருதப்படுகின்றது. வெளி உலகத்தில் இருந்து விலகி நடைபெறும் தவக்கால சடங்குக்காக சிஸ்டைன் தேவாலயம் நேற்று முதல் மூடப்பட்டுள்ளது. தமது தனித்துவமான சிவப்பு அங்கிகளை அணிந்து வாக்களிக்க வரும் கர்தினால்களின் வாக்குச்சீட்டுகள் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் எரிக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றது. 1800களில் இருந்து வரும் இந்த பாரம்பரியத்திற்கான காரணம் வாக்களிப்பின் இரகசியத்தை பாதுகாப்பதும் அரசியல் செல்வாக்கிலிருந்து தேவாலயத்தை பாதுகாப்பதுமாகும். தேர்தலுக்கு பின்னர் வாக்குச்சீட்டுகளை எரிப்பதன் மூலம் வெளியுலகிற்கு ஒரு திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது தெரிய வருகின்றது. இதன்படி சிஸ்டைன் தேவாலயத்தின் புகைப்போக்கியில் இருந்து வெள்ளை புகை வெளிவந்தால் அது கர்தினால்களின் 3/2 பங்கு வாக்குகளை பெற்று புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இருந்து நடிகர் அஜித்குமார் பத்மபூஷன் விருதை நேற்று பெற்றுக் கொண்டுள்ளார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்மபூஷன் விருதுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இவ்விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகள் மற்றும் சான்றிதழை கொடுத்து கௌரவித்திருந்தார். இதன்படி நடிகர் அஜித்குமாரும் பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளார். நடிகர் அஜித், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த பலர் பத்ம விருதுகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசாங்கம் விதித்துள்ள குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறாத பாகிஸ்தானியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் கைது செய்யப்படுவதுடன் சிறை தண்டனை விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் மினி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் பைசரன் பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் தொடர்புடைய தீவிரவாதிகள் இராணுவ உடையில் சென்று நடாத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதுடன் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களின் விசாக்களை மத்திய அரசாங்கம் உடனடியாக ரத்து செய்ததுடன் சார்க் விசா வைத்துள்ளவர்கள் வெளியேறுவதற்கான காலக்கெடு ஏப்ரல் 26ஆம் தேதியுடன் முடிவடைந்திருந்தது. மருத்துவ விசாவில் வந்தவர்கள் வெளியேறுவதற்கான காலக்கெடு இன்று 29ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. வருகை, வணிகம், திரைப்படம், பத்திரிகையாளர், போக்குவரத்து, மாநாடு, மலையேறுதல், மாணவர், பார்வையாளர், குழு, சுற்றுலா, யாத்ரீகர் மற்றும் குழு யாத்திரை உள்ளிட்ட 12 பிரிவுகளில் விசாக்களை பெற்று இந்தியா வந்த பாகிஸ்தானியர்கள் அனைவரும் ஏப்ரல் 27ஆம் தேதியுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் நாட்டை விட்டு வெளியேறியிருக்க வேண்டும். காலக்கெடுவுக்கு பின்னரும் இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்பதுடன் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 படி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அதிகபட்சமாக 3 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக பெற்று தரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் 14 வயது துடுப்பாட்ட வீரர் வைபவ் சூரியவன்சி மிக இளம் வயதில் 20-20 போட்டியொன்றில் சதத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். அத்துடன் IPL வரலாற்றில் இரண்டாவது மிக வேகமான சதத்தை பூர்த்தி செய்தவர் என்ற சாதனையையும் அவர் பதிவு செய்துள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. போட்டியின் முதலில் துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 209 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் சுப்மன் கில் அதிகபட்சமாக 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 210 எனும் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 15.5 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 212 ஓட்டங்களை பெற்று வெற்றியடைந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அதிகபட்சமாக 101 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வைபவ் சூரியவன்சி இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். இவர் 35 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 7-4 ஓட்டங்கள் மற்றும் 11-6 ஓட்டங்கள் அடங்கலாக 101 ஓட்டங்களை பெற்றெடுத்தார். கடந்த மாதம் 14 வயதை பூர்த்தி செய்த சூரியவன்சி IPL போட்டிகளில் விளையாடும் மிக இளவயது வீரர் என்பதுடன் இவர் முகம் கொடுத்த முதலாவது போட்டியின் முதல் பந்திலேயே 6 ஓட்டத்தை அடித்து கவனத்தை ஈர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.